எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ, இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ, ஒளிர் சிந்தும் இரு கண்கள், உயிர் வாங்கும் சிறு இதழ்கள், என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. ஷாலினி, இப்போ இந்த லாக்கரை திறந்து நான் உள்ள இருந்து அந்த பைய எடுத்துப்பேன். அதுக்குள்ள யாரும் இங்க வந்துடக்கூடாது. அதனால மாட்டினா அவ்வளவுதாண்டி. ஒழுங்கா வாசலே நல்லா பாத்துட்டுரு. யாராச்சும் வர மாதிரி சின்னதா சவுண்ட் கேட்டா கூட சொல்லிடு. அப்புறம் நாம வேற ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சுக்கலாம். புரியுதா? சரிம்மா, நான் அங்கே பாத்துட்டு இருக்கேன். சீக்கிரமா எடுங்க. சரிடி. சூப்பர்மா. சரி சரி, இந்த காசு எடுத்துட்டு நீ ரூமுக்கு போ. நான் இந்த சாவியை கொண்டு போய் அவ ரூம்ல வச்சுட்டு வந்துடுறேன். சரியா? சரிம்மா. சூப்பர்மா. உனக்கு மட்டும் எப்படிமா இப்படி எல்லாம் ஐடியா தோணுது? நான் உன் அம்மாடி. உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். இத்தனை நாள் இந்த மாதிரிலாம் நான் எதுவும் பண்ணாததுக்கு காரணம் உன்னை நல்லா படிக்க வச்சாங்க. அது மட்டும் இல்ல, நீ ஒரு நல்ல இடத்துல வாக்குப்பட்டு போய் நின்ன. அப்படி இருக்கப்போ உனக்கு பணத்துக்கெல்லாம் தேவையே படாது. எல்லாமே நல்லதா போயிட்டு இருந்துச்சு. அதனாலதான் எதுவுமே கண்டுக்காம அமைதியா இருந்தேன். ஆனா இதுக்கப்புறமும் அப்படி இருக்கணுமாடி? இவங்களெல்லாம் இந்த குடும்பத்துல விட்டு அனுப்பணும், பிரிக்கணும்னு என்னென்னமோ ட்ரை பண்ணேன். ஆனா எந்த ஐடியா எனக்கு இத்தனை நாளா தோணாம போச்சு. இப்படி ஒரு கைவசம் ஒரு ஐடியா இருக்கப்போ இத விடவா சொல்ற? அந்த அணுவை பார்த்துட்டே இரு. வயிற்று பிள்ளைக்காரியா வேற இருக்கா. ஆனா இந்த வீட்டை விட்டு எப்படி அசிங்கப்பட்டு போறான்னு மட்டும் பாரு. முன்னாடியே இந்த அணு நான் சொல்றதெல்லாம் கேட்டு எல்லாத்துக்கும் சரி சரின்னு பேசிட்டு இருப்பா. ஆனா எப்ப அந்த அனிதா இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சாலோ, இங்க வந்தவளுங்களுக்கு எல்லாருக்கும் தைரியம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஏன் முன்னாடியே அண்ணிங்க அவளுங்களை பெருமையாவும் உன்னை கேவலமாவும் பேசுவாங்க. பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேன்னு நினைச்சியா? எங்க இருந்தாலும் எப்பவும் என் பொண்ணு தான் எல்லா இடத்துலயும் உயர்ந்த இடத்துல இருக்கணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். இவளுங்க இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருப்பாளுங்க, பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? இப்ப பாரு வச்ச லாப்பு. பணத்தை திருடினான்னு சொல்லி அவளை அசிங்கப்படுத்தி இந்த வீட்டை விட்டு அனுப்புறனா இல்லையான்னு மட்டும் பாரு. ஒன்றும் இல்லாத இடத்துல மருமகளுங்களை கட்டிட்டு வந்தப்பவே இந்த ஆட்டம் ஆடுறாங்க. இவளுங்களுக்கெல்லாம் நல்லா பெரிய இடத்துல இருந்து மருமகளுங்க வந்திருந்தாங்கன்னா கையிலே பிடிச்சிருக்க முடியாது. மருமகளுங்களை பெருமையா பேசுறாங்கல்ல, இப்ப தெரியும்ல அந்த மருமகளோட லட்சணம் என்னன்னு. குடும்ப பொறுப்பை ஃபுல்லா அவகிட்டயா கொடுத்து வச்சிருக்காங்க. இனிமே எப்படி அவளை நம்பி ₹1 கொடுக்குறாங்கன்னு நான் பாக்குறேன்டி. இது தெரியாதுல்ல. ஒருவேளை தெரிய வந்துச்சுன்னா அது எப்படி தெரிய வரும்? யாரு கண்லயும் படாம தானே எல்லாத்தையும் பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்ல, சாவி யார்கிட்ட இருக்கு? அந்த அணு கிட்ட. அவ ரூம்ல அவ புடவை கடையில இருந்து எடுத்திருக்கோம். அப்படி இருக்கப்போ பொறுப்பை ஃபுல்லா அவகிட்ட தானே கொடுத்து வச்சிருக்காங்க. அப்போ எல்லாருக்கும் சந்தேகம் அவ மேலதான் வரும். நீ எதுக்கும் கவலைப்படாத ஷாலினி. பாரு, இனிமே ஆட்டத்தை பாரு. ஒவ்வொருத்தையும் அவ இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்கால. இனிமே நான் காட்டுறேன்டி. சூப்பர்மா, இப்பதாம்மா சந்தோஷமா இருக்கு. என் புருஷனை விட்டு நான் தனியா வந்து கஷ்டப்படுவேன். ஆனா இவளுங்கெல்லாம் அதை பத்தி கவலையே இல்லாம சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இனிமே அழுவாளுங்களம்மா. அதை பார்த்து நான் சந்தோஷப்படுறேன். அம்மா ஷாலினி, இப்பதானே கைய வச்சிருக்கேன். இதுக்கப்புறம் பாரு. அப்பாடா, எப்படியோ காசு கிடைச்சிச்சுமா. நான் கூட ஒரு 10,000 இவங்க கிட்ட போய் நிக்கிற மாதிரி ஆயிடுச்சுல. அதுல இருந்து எனக்கு ஒரு 10,000 எடுத்து கொடுங்கம்மா. நான் எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை வாங்கிக்கிறேன். அவ்வளவுதானே? உனக்கு என்ன, ஒரு 10,000 வேணும் அவ்வளவுதானே? இந்தா எடுத்துக்கோ. அந்த அணுக்கு ஒரு ஆப்ப வச்சாச்சு. அடுத்து இந்த அனிதா. அவ ரொம்ப வாயாடுறாடி. அவ வாய்க்கு ஒரு பெரிய வேட்டா வைக்கணும். யோசிக்கிறேன். அடுத்து அவளுக்கு ஏதாச்சும் பண்ணணும். யோசிக்கிறேன். தேங்க்யூ சோ மச் சார். வீட்டுக்கிட்டே வந்து டிராப் பண்ணிட்டீங்க. அடா, இதுல என்னமா இருக்கு? நோ ப்ராப்ளம். எனிஹோ தேங்க்யூ சார். வைஷு பாய். பாய் தீபா. நாளைக்கு ஆபீஸ் வருவதானே? ஆமாடி. ஓகே ஓகே, நாளைக்கு மீட் பண்ணலாம். ஓகே வைஷு பாய். என்ன மேடம், கிளம்பலாமா? கவின், இன்னும் நம்ம வீட்டுக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இங்க இருந்து 30 மினிட்ஸ் தான் ஆகும் வைஷு. ஏன், என்னாச்சு? பசிக்குதா?
பசிக்குதுன்னா சொல்லு, ஏதாச்சும் ஷாப்ல போய் சாப்பிட்டுட்டு பொறுமையா வீட்டுக்கு போலாம். ஒன்னும் அவசரம் இல்ல. அதெல்லாம் இல்ல, வீட்டுக்கே போலாம். அம்மாவும் அங்கதானே இருக்காங்க. எனக்கு 2-3 நாள் ஆச்சு அம்மா பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. வீட்டுக்கு போலாம். போய் 2 நாள் 3 நாளுக்கே அம்மாவை விட்டு பிரிஞ்சிருக்க முடியலனா அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க வீட்ல என் கூட தான் இருக்கணும். எப்படி அப்போ மேடமால பிரிஞ்சிருக்க முடியுமா? அது வேற. காலேஜ் படிக்கிறப்போ நான் பிரிஞ்சிருந்தேன்ல, அது வேற. இப்போ கொஞ்ச நாளா அம்மா கூட இருந்து இருந்து பழகிட்டேன் கவின். அதான் ஒரு மாதிரி இருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் பழகிப்பேன். சரிதான். எனக்கு ஒரே ஆர்வமா இருக்கு கவின். வீட்டுக்கு போய் அக்கா கிட்ட, மாமா கிட்ட, அம்மா கிட்ட எல்லார்கிட்டயும் ட்ராஃபிய காமிச்சு சந்தோஷமா சொல்லணும்னு இருக்கு. எனக்கு எப்பதான் அம்மாவை பாப்பணும்னு இருக்கு. ஒரு 1/2 hour வெயிட் பண்ணிக்கோமா, வீட்டுக்கு தான் போறோம். அங்க போய் நீ எவ்வளவு நேரம் வேணாலும் உங்க அம்மா கிட்ட பேசு. ஓகே. அப்புறம் வைஷு, டெல்லி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு கவின். இது வரையும் நான் இந்த ஸ்டேட்டை விட்டு எங்கேயுமே போனதில்ல தெரியுமா. ஃபர்ஸ்ட் டைம் நார்த் இந்தியா, அதுவும் டெல்லி. நான்லாம் என்னைக்கும் தாஜ்மஹால், இந்தியா கேட்லாம் பார்ப்பேன்னு யோசிச்சு கூட பார்க்கல. எல்லாமே போயிட்டு வந்தோம். ரொம்ப 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 ஹாப்பியா இருந்துச்சு. ஜாலியா இருந்துச்சு. இந்த 3 days எப்படி போச்சுன்னே தெரியல. அவ்வளோ ஜாலியா இருந்துச்சு. ஓகே, நீ டெல்லி சுத்தி பார்த்தது அதெல்லாம் ஓகே. அப்புறம் அப்புறம் நம்ம காம்படிஷன்ல வின் பண்ண மொமெண்ட், அவ்வளோ பெரிய ஸ்டேஜ்ல ஏறி நான் பார்ட்டிசிபேட் பண்ணது, அப்புறம் கிளைண்ட் மீட்டிங் சக்ஸஸா முடிஞ்சது, எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஓகே. அதெல்லாம் நடந்து முடிஞ்சதுல வேற வேற என்ன உனக்கு பிடிச்சிருந்தது? வேற வேற என்ன கவின், எனக்கு புரியல. நீங்க என்ன கேக்குறீங்க? நான் அங்க என்ஜாய் பண்ணது எல்லாமே சொல்லிட்டேனே. அடி பாவி, நான் என்ன கேட்க வரேன்னு உண்மையாவே உனக்கு புரியலையா? இல்ல கவின், என்ன கேக்குறீங்க? அப்போ நாம 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணதெல்லாம் உனக்கு மெமரபிளா இல்ல, அப்படிதானே? என்ன கவின், அது வேற. இந்த பிளேஸ் எல்லாமே நான் என்ஜாய் பண்ணதுக்கு காரணம் நீங்க தானே. நீங்க இருந்தனால தான் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணேன். போதும்டி போதும், நடிக்காத. நான் கேட்டன்றதுக்காக இப்படி எல்லாம் சொல்லணும்னு ஒன்னும் அவசியம் இல்ல, புரியுதா? நீ சொல்லணும்னு நினைச்சிருந்தா ஃபர்ஸ்டே சொல்லிருப்ப. ஆனா நான் கேட்டதுக்கு அப்புறம் வருதுன்னா அப்புறம் என்ன அர்த்தம்? கவின், என்ன? கவின் இங்க பாருங்க. உன்னை பார்த்துட்டு இருந்தா எப்படிம்மா வண்டி ஓட்டுறது? அப்படியே சொல்லு, காதுல நல்லாவே கேக்குது. கவின், என்ன கவின், இதுக்கெல்லாம் கோச்சிக்கிட்டீங்களா என்ன? நான் எதுக்காகம்மா கோச்சுக்கணும்? எனக்கு என்ன, நீ என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியோ அதை தானே சொன்ன. இதுல கோச்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு? யாரும் சொல்லாமலும் ஓசை இல்லாமலும் தீயும் பஞ்சும் நெருங்க. என்ன கவின், நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நார்த் இந்தியா போயிருக்கேன், அதுவும் உங்க கூட. நான் உங்களை லவ் பண்றேன் கவின். லவ் பண்ற பையன் கூட கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி போறதெல்லாம் யாருக்கு கிடைக்கும்? ஆனா எனக்கு கிடைச்சது. இங்க கூட ஜாலியா 2 நிமிஷம் நம்ம தனியா உட்காந்து பேச முடியாது. நான் பயந்துட்டே தான் இருப்பேன். ஆனா டெல்லியில எவ்வளோ நேரம் உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணேன், எவ்வளோ இடத்துக்கு போனோம், நம்ம 2 பேரும் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அது எல்லாமே ரொம்ப 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 மெமரபிள் தான் கவின். அது என்னைக்கும் நான் மறக்கவே மாட்டேன். சரி சரி, நான் சும்மா தான் உன்னை டீஸ் பண்ணேன், அதுக்கு இவ்ளோ எமோஷனலா? ஏய், பொய் சொல்லாதீங்க. உங்களுக்கு கோபம் வந்துச்சு தானே? அடியே முட்டைக்கண்ணி, அதெல்லாம் ஒன்னும் இல்லடி. கவின், ஏ காதலி, என் தலையன நீ என நினைத்துக் கொள்வேன். அதில் நான் தூங்கினால் உன்னை தினம் தினம் மார்போடு நினைத்துக் கொள்வேன். கோடைக்கால பூங்காற்றாய் எந்த வாழ்வில் வைஷு, வீசினாய். என்ன பண்ற? கார் ஓட்ட வேண்டாமா? ஓட்டுங்க. உங்களை வேண்டாம் நான் சொன்னேனா? எனக்கு இப்படிதான் உங்க மேல சாஞ்சிட்டே வரணும்னு தோணுது. நான் சாஞ்சிக்கிறேன். உங்களுக்கு என்னவா? நான் உங்களை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணலையே. நீங்க தாராளமா கார் டிரைவ் பண்ணுங்க. சரிதாண்டி. ஏய், இப்படிலாம் வந்தா எனக்கும் மூடு மாறுதுல. இங்க பாருடி. ஓ, சாருக்கு இந்த ஆசை வேற இருக்கு. அடி விழும். ஒழுங்கா நேரா ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டுங்க. கவின், என்ன சொல்லு? கவின், இப்போ நம்ம வீட்டுக்கு போயிடுவோம்ல. ஆமா. நம்ம 3 நாளா தனியா எவ்வளோ ஜாலியா 2 பேர் மட்டும் அப்படிலாம் இருக்க முடியாதுல்ல கவின். வீட்டுக்கு போனா அம்மா கிட்ட மாட்டிப்பனோ, அத்தை கிட்ட மாட்டிப்பனோன்னு பயந்து பயந்து தான் உங்ககிட்ட பேசுற மாதிரியே இருக்கும். அதான் அந்த பயம்லாம் வேண்டாம், சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்றேன். மேடம் தான் கொஞ்ச நாள் ஆகட்டும் கொஞ்ச நாள் ஆகட்டும்னு டிலே பண்ணிட்டே இருக்கீங்க.
நான் என்ன பண்றது? எனக்கும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணி உங்க கூடவே இருக்கணும் தான் கவின் இருக்கு. ஆனா வீட்ல எப்படி இத சொல்றது? அம்மா கிட்ட சொல்லணும்னாவே பயமா இருக்கு. நீ அத்தை கிட்ட இத பத்தி எதுவுமே சொல்ல வேண்டாம் வைஷு. நான் தான் இதை அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி கொண்டு போறேன்னு சொல்லிட்டேன்ல. ஆனா அண்ணிக்கிட்ட சொல்லாம இருக்கிறது தப்பு. இப்ப வரையும் சொல்லாம இருக்க. ஹம், இது தெரியறப்போ அண்ணி எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் என் அக்காவை நான் சமாளிச்சுப்பேன். சரி சரி. வைஷு, வீடு வந்துருச்சு. தெரியுதா இல்லையா? இப்படியே உட்காந்துட்டு இருந்தா இறங்குமா. ம் என்னாச்சு? ஒன்றும் இல்லை கவின், சும்மாதான். இதோ இப்போ ஏறுங்கிறேன். ஒரு நிமிஷம் இரு. என்ன? ம், எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ, இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ, ஒளிர் சிந்தும் கவின். இப்ப இறங்குறியா? ம் ம் அப்பப்பப்பா, என்னதான் இருந்தாலும் அம்மா கையால காஃபி போட்டு கொடுத்து அதை குடிக்கிறதே தனி டேஸ்ட் தான்ப்பா. கல்யாணத்துக்கு முன்னாடி எத்தனை முறை அந்த காஃபியை நான் கிண்டல் பண்ணியிருக்கேன். இப்போ அம்மா காஃபியே அமிர்த மாதிரி இருக்கு. செம்மமா செம்ம. ம் ஓய், வாடா வாடா அண்ணா. என்னடா இப்பதான் டெல்லி ட்ரிப் எல்லாம் முடிஞ்சிச்சோ? ம், அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என்னடா கல்யாணம் ஆச்சுன்னா இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு ஏதாச்சும் இருக்கா? நான் என் அண்ணிய பாக்கிறதுக்காக வந்தேன். சாரி வைஷு அண்ணி, அத அண்ணா பார்த்தனா, அதான் அவனை வம்பிழுக்காம எனக்கு டைமே ஓடல. சாரி சாரி. எப்படி போச்சு? காம்படிஷன்ல வின் பண்ணிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப ஹாப்பி. கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ் கயல். ஆனா நீ இதுக்கு நான் அண்ணின்னு கூப்பிடுற? எப்பவும் வைஷன் தானே கூப்பிடுவேன். அப்படியே கூப்பிட. வீட்ல எல்லாரும் இருப்பாங்க, யாராச்சும் கேட்டா? இப்பதான் 2 பேரும் ஜாலியா ஹனிமூன் ட்ரிப் மாதிரி டெல்லி வரையும் போயிட்டு வந்திருக்கீங்க. நீங்க பயப்படுறீங்களாக்கும்? அதெல்லாம் அண்ணிங்கெல்லாம் அவங்கவுங்க ரூம்ல இருக்காங்க. அம்மா 2 பேரும் கிச்சன்ல தான் இருக்காங்க. சோ பயப்படாதீங்க. வாழு, உன் வாயை வச்சுட்டு சும்மா தான் இரு. ஏதாச்சும் சொல்லி மாட்டி விட்டுறாத. நானே வீட்ல எப்படியாச்சும் பேசி வேற ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கேன். அதெல்லாம் கெடுத்து விட்டுறாதடி. ஓ சார், அப்படியே வேற ஒரு ஐடியா போட்டு அப்படியே ஸ்மூத்தா மேரேஜ கொண்டு போலான்னு பாக்குறீங்களா? இங்க பாருடா, நான் கேட்டதெல்லாம் வாங்கிட்டு வந்தியா இல்லையா? வாங்கிட்டு வரலன்னு வெய்யேன். அடுத்த நிமிஷம் அம்மாவை கூப்பிட்டு உங்க மேட்ரை போட்டு விட்டுருவேன் பாத்துக்க. ஏய், என்னடி ரொம்ப ஓவரா மிரட்டிட்டு இருக்க? நான் உன்னோட அண்ணா, ஞாபகத்துல இருக்கட்டும். ஆமா, இப்ப யார் இல்லன்னு சொன்னா? அண்ணாதான். அதுக்காக இங்க பாரு, அப்பா அக்காவும் வீட்டுலதான் இருக்காங்க. என்னதாச்சும் கத்துன அக்காவை கூப்பிட்டேன்னு வச்சுக்கோ, அப்புறம் நீ அவ்வளவுதான். என்ன, அப்பர்ணா வந்திருக்காளா? அப்பா அக்கா மட்டும் இல்ல, அருண் மாமா வந்திருக்காரு, சூர்யா வந்திருக்காரு, ஏன் எங்க அத்தை கூட தான் வந்திருக்காங்க. என்ன, எல்லாரும் வந்திருக்காங்களா? அம்மாவும் இங்க தானே இருக்காங்க. ஆமா, இது என்னப்பா கேள்வி? அவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? சும்மாவே நடிக்கிறீங்க பாத்தீங்களா? ஏய், நாங்க என்ன நடிச்சோம்? நாங்களே இப்பதான் டெல்லில இருந்து வரோம். திடீர்னு எல்லாரும் வந்திருக்கீங்கன்னா, அதுவும் அத்தெல்லாம் வந்திருக்காங்கன்னா என்னாச்சு? அடே அண்ணா, போதும் போதும். நாங்கெல்லாம் அண்ணிய பாக்கிறதுக்காக வந்தோம். ஓ, அப்படியா? சரி சரி. சரி சரி, இருங்க அம்மாவை கூப்பிடுறேன். மா மா. பாப்பா, எதுக்கடி கத்திக்கிட்டே இருக்க? என்ன வேணும் இப்போ உனக்கு? இப்பதானே காஃபி கேட்டேன்னு போட்டு கொடுத்தேன். என்னம்மா எப்ப பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்கீங்க? என் அத்தை கூட என்ன திட்ட மாட்டாங்க. நீங்க இருக்கீங்களே, கொஞ்சம் திரும்பி பாருங்க. உங்க ஆசை பையன் ஊர்ல இருந்து வந்துட்டான். அடா கவின், ஊர்ல இருந்து வந்துட்டியாப்பா? வாங்க வாங்க. வைஷு வாமா. வராத. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம்டா. நீங்க 2 பேரும் எப்படி இருக்கீங்க? 3 நாள் நல்லா போச்சா? எதுவும் பிரச்சனை எல்லாம் இல்லையே? அதெல்லாம் எதுவும் இல்ல. அப்புறம் ஏதோ கப்பெல்லாம் ஜெயிச்சிருக்கியாமே, ரொம்ப சந்தோஷமா. தேங்க்ஸ் அத்த. உங்க பையன் சொல்லி கொடுக்காம அதெல்லாம் கிடைச்சிருக்காதே. தேங்க்ஸ் சொல்லணும்னா அவருக்கு தான் நான் சொல்லணும். சரி சரி, 2 பேரும் ரொம்ப களைப்பா வந்திருப்பீங்க. ரூம்ல போய் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க. உங்களுக்கு டீ காஃபி ஏதாச்சும் போட்டு கொடுக்குறேன். சரியாப்பா? அத்தை, அம்மா கிச்சன்ல தான் இருக்காங்க. இதோ இரு, கூப்பிடுறேன். அண்ணி, லட்சுமி அண்ணி கொஞ்சம் இங்க வாங்கல. அடா வைஷ்ணவி, வந்துட்டியாடா? வாங்க 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 தம்பி. அம்மா, நான் வின் பண்ணிட்டேன் தெரியுமா? தெரியும்டா, அக்காக்கும் மாமாக்கும் தான் ஃபோன் பண்ணி சொன்னியே. அவங்க 2 பேருக்கும் எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? அக்கா இங்க
அவ்வளவுதான் நான் பார்க்கணும்னு நினைச்சேன். எங்கம்மா? அக்கா இப்பதான்டா சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போனா. கொஞ்ச நேரம் தூங்குறேன்னு சொன்னா. அவ தூங்கி எந்திரிச்சு வரட்டும். நீ போய் நாம எப்பயும் இங்க வந்தா தங்குவோம்ல, அந்த ரூம்ல தான் உன் ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். நீ போய் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வா. ஓ அப்படியாம்மா? சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க அப்புறமா அண்ணிய பாத்துக்கோங்க. ஆமா, கப்பெல்லாம் ஜெயிச்சிருக்கீங்க. ட்ரீட் எங்களுக்கு எப்ப ட்ரீட் வைக்க போறீங்க? ட்ரீட்டா? ஆமா, எங்களுக்கு கண்டிப்பா ட்ரீட் வேணும், பாத்துக்கோங்க. ஆரம்பிச்சிட்டாளா? கயல் சும்மா இரு. அண்ணா, நான் சொன்னதெல்லாம் வாங்கிட்டு வந்தியா இல்லையா? இப்ப வேணா பாரு, அம்மா அத்தை 2 பேரும் இங்கதான் இருக்காங்க. எப்படி? அது கயல், உங்க அண்ணா வாங்கினாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் எல்லாருக்குமே வாங்கிட்டு வந்திருக்கேன். நீங்க என்கிட்ட கேட்டீங்களா, அதை நான் வாங்கிட்டு வந்துட்டேன் கயல். அதனால அப்புறமா உங்களுக்கு நான் எடுத்து கொடுக்குறேன். இப்ப ஏதோ சூப்பர் வைஷு, நீங்க வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? அப்போ ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் எனக்கு அப்புறமாவே எடுத்து கொடுங்க. ஓகே ஓகே, கண்டிப்பா. ஏய், என்னடி கேட்டேன்? டெல்லிக்கு போறாங்கன்னு உடனே ஏதாச்சும் லிஸ்ட் போட்டு அனுப்பிட்டியா? எப்பவும் அண்ணா ஊருக்கு போனா எனக்கு வாங்கிட்டு வர்றது தானே கயல். மா சும்மா இருங்கம்மா, அவ கேட்டதெல்லாம் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இவளுக்கு வாங்கிட்டு வராம அப்புறம் யாருக்கு வாங்கிட்டு வர போறேன்? இவளுக்கும் சரி அப்பர்னாக்கும் சரி 2 பேருக்குமே வாங்கிட்டு வந்திருக்கேன். பாத்தீங்களா, எதை சொன்னீங்க? அவன் என்னோட அண்ணா. நான் என்னதான் சொன்னாலும் எனக்கு வேண்டியதை கண்டிப்பா வாங்கிட்டு வருவான். சரிதான், நல்ல அண்ணன் நல்ல தங்கச்சி, என்னவோ பண்ணுங்க. சரிப்பா, நீங்க போங்க, கொஞ்ச நேரம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க. சரிங்கம்மா. நாமளும் எப்படியாச்சும் இதை பத்தி லக்ஷ்மி கிட்ட பேசிடலான்னு அவங்கள பார்க்கணும்னு நினைச்சிட்டே இருக்கேன். ஆனா எப்பவும் தனியா இருக்கவே மாட்டேன்றாங்களே. பிள்ளைங்க கூட இருக்காங்க, இல்லைன்னா அண்ணிங்க கூட பேசிட்டு இருக்காங்க. எனக்கு கண்டிப்பா அவங்க கிட்ட தனியா பேசிதான் ஆகணும். இத பத்தி கண்டிப்பா பேசணும். அடுத்த என்ன முடிவு எடுக்கணும்னு எனக்கு தெரியல. பேசினா மட்டும்தான் இதுக்கான முடிவு எடுக்கிறதுக்கு கரெக்டா எனக்கு தெரியும். எப்படி இவங்களை இப்ப கூப்பிடுறது? இங்க எப்பவும் ஆளுங்க இருப்பாங்க. கண்டிப்பா தனியா ரொம்ப நேரம் பேச முடியாது. எப்படியாச்சும் தனியா கூட்டிட்டு போய் தான் பேசணும். சாந்தி, நீங்க இங்க தனியா இருக்கீங்க, ஏதாச்சும் வேணுங்களா? எனக்கா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் லட்சுமி. நான் உங்களுக்காக தான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன? எனக்காகவா? என்ன சொல்றீங்க? என்கிட்ட ஏதாச்சும் பேசணுமா? ஆமா லட்சுமி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்ட பேசணுமா? சொல்லுங்க சாந்தி, என்ன விஷயம்? அது ரொம்ப முக்கியமான விஷயம் லக்ஷ்மி. இங்க எல்லாரும் இருக்காங்க பாத்தீங்களா, எப்பனாலும் யாருனாலும் வருவாங்க. உங்ககிட்ட சரியா பேச முடியாது. எனக்கு உங்ககிட்ட தனியா கொஞ்சம் பர்சனலா பேசணும். மாடிக்கு போலாமா? அங்க யாரும் இருக்க மாட்டாங்கல்ல, அங்க உட்காந்து பேசலாமே. என்ன சொல்றீங்க சாந்தி? அப்படி என்ன என்கிட்ட நீங்க தனியா பேசுறதுக்கு இருக்கு? வாங்க லக்ஷ்மி, கொஞ்ச நேரம் பேசணும். நாம மாடிக்கு போலாமா? சரிங்க, வாங்க போலாம். வாங்க. இவங்க நம்ம கிட்ட என்ன பேசணும்? அதுவும் தனியா மாடியில போய் பேசணும்னு சொல்றாங்க. இந்த குடும்பத்துல தெரியாத நம்ம கிட்ட என்ன பேசணும் இவங்களுக்கு? சரி, போய் பார்க்கலாம். என்ன சாந்தி, என்கிட்ட ஏதோ பேசணும்னு கூட்டிட்டு வந்தீங்க. பிள்ளைங்கெல்லாம் அங்க சந்தோஷமா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நீங்க என்கிட்ட ஏதோ பேசணும்னு தனியா கூட்டிட்டு வந்திருக்கீங்க. என்னாச்சுங்க? என்ன விஷயம்? லக்ஷ்மி, உங்ககிட்ட கண்டிப்பா இன்னைக்கு நான் பேசியே ஆகணுங்க. நானும் 2 வாரமா உங்ககிட்ட வந்து பேசணும்னு நினைச்சிட்டே இருக்கேன். ஆனா பேசுறதுக்கான சந்தர்ப்பமும் அமைய மாட்டேங்குது, பேசுறதுக்கான வாய்ப்பும் கிடைக்கல. ஆனா இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்ககிட்ட என்னால இத பத்தி பேசாமலும் இருக்க முடியல. இதுக்கப்புறமும் அத்தை கிட்ட இத பத்தி நம்ம பேசாம இருக்க கூடாது. முதல்ல அத்தை கிட்ட பேசி அவங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் இதுக்கு ஒரு முடிவே எடுக்க முடியும். அத்தை மாடிக்கு தானே வந்தாங்க. இங்கதான் இருக்காங்க. ஆனா சாந்தி ஆண்டி கூட உட்காந்துருக்காங்க. என்னாச்சு? இவங்க 2 பேரும் தனியா வந்து என்ன சாந்தி, என்னென்னமோ பேசுறீங்க? என்ன விஷயம்? என்கிட்ட எதுவா இருந்தாலும் நேரடியா சொல்லுங்க. எதை பத்தி என்கிட்ட பேசணும்? தனியா வேற கூட்டிட்டு வந்திருக்கீங்க. முகம் வேற இது மாதிரி வாடின மாதிரி இருக்கே. ஏதா பிரச்சனையா? அது எப்படிங்க உங்களால சாதாரணமா இருக்க முடியுது? என்ன புரியல. எனக்கு என்ன, நான் நல்லா தானே இருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்களே. அப்புறம் நான்
என்கிட்ட இதுக்கப்புறமும் எதுவும் மறைக்காதுங்க லக்ஷ்மி, எனக்கு எல்லாமே தெரியும். ஆன்ட்டி எதை பத்தி பேசுறாங்க? என்ன உங்களுக்கு தெரியும்? சாந்தி, நீங்க என்ன பேசுறீங்க? எனக்கு புரியல. எதுவா இருந்தாலும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். சரிங்க லக்ஷ்மி, இதுக்கப்புறமா உங்ககிட்ட மூடி மறைச்சு பேசி என்ன ஆக போகுது? என்னைக்கா இருந்தாலும் இத பத்தி நான் உங்ககிட்ட பேசிதான் ஆகணும். கண்டிப்பா குடும்பத்திலயும் எல்லாருக்கும் இத பத்தி தெரிஞ்சுதான் ஆகணும். என்ன லக்ஷ்மி, இப்போ நீங்க இப்படி இருக்கிற நிலைமைக்கு காரணம் யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. நீங்க எந்த மனுஷனை வெறுக்கிறீங்களோ அதுவும் யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. உங்க பிள்ளைங்க அனிதாவும் வைஷ்ணவியும் எந்த மனுஷனை அப்பான்னு கூப்பிடக்கூடாதுன்னு வெறுக்கிறாங்களோ அவன் யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுங்க.